ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மொட்டை போடுறதுக்காக வேண்டுதல் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மொட்டை அடிக்கிறதுக்கான ஒரு இதே எங்களுக்கு அமையலை, தடங்கலாகிட்டே இருந்தது. ஒவ்வொரு டைமும் இந்த டைம் போகலாம் அந்த டைம் போகலான்னு தடங்கலாகிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு வழியாக முருகர் எங்களுக்கு அருள் விட்டுட்டார். நாங்கள் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். தம்பிங்க பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மொட்டையில் பயங்கரமாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தாடியை விட்டு மட்டும் மொட்டையை மட்டும் அடிக்கவும். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி தம்பி ஒரே தூக்க கலக்கும். காலையில் நேரமாக கிளம்பிட்டோம் இல்லைங்களா. நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விரதத்தோட 5வது நாள், அதனால் செம்ம கூட்டமாக இருந்தது பழனியில். நம்ம வந்து நல்லபடியாக மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அங்கேயே குளிக்கிறதுக்குலாம் இடம் இருக்குது. குளித்து முடிச்சுட்டு தலையில் வந்து அங்கேயே சந்தனம் போட்டு விட்றாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் தம்பிங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டை போட்டு வேல் வரைகிற மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு பொட்டுக்கு 10 ரூபா. 2 தம்பிங்களுக்கும் அழகாக நம்ம வந்து பட்டை போட்டு பொட்டெல்லாம் வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கீழே பார்த்திங்கன்னா திருஆவின்குடி முருகர் கோயிலில் போய் அவரை தரிசிச்சுட்டு அங்கேருந்து நேராக நம்ம மலை கோயிலுக்கு கிளம்பியாச்சு. மலை அடிவாரத்தில் போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா தம்பிங்க வந்து டாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போது சாமி கும்பிட்டு வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லி சின்ன தம்பியை வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலை அடிவாரத்துலேயே செல்ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு போயிடணும். நம்ம திங்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், ஆனால் செல்ஃபோன் வந்து கட்டாயம் அங்கே கொடுத்துட்டு போயிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போனது கந்தசஷ்டி விரதங்கிறனாட்டி செம்ம கூட்டமாக இருந்தது. நம்ம வந்து 100 ரூபா தரிசனத்தில் தான் போனோம். எப்படி நம்ம சாமி பார்க்குறக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமே இருக்கும்னு ஆயிடுச்சு. வர வழியில் கணக்கம்பட்டி போயிட்டு நல்லபடியாக வீடு